உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்ம இன்றைக்கு கூட 6வது நாள்ல வந்திருக்கோம். இந்த ஈவினிங் ஸ்கூல் மூலமாய் கர்த்தர் நிச்சயமாய் நாம் அறிந்து கொள்வோம் என்ன நமக்கு தெய்வீக சுகம் உண்டு என்று. அதற்காக தான் பாருங்க இந்த ஈவினிங் ஸ்கூலை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்ததின் நோக்கம் என்ன? அவருடைய சரீரத்தில் அவ்வளவு காயங்கள் ஏன் ஏற்பட்டதுன்னா நமக்கு தெய்வீக சுகத்தை உண்டு பண்ணும்படிதான் என்ன பண்ணியிருக்காரு அவரு மரிச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ இன்றைய கூட நம்ம பார்க்கலாம். வியாதியினுடைய விளைவுகளை பற்றி பார்க்க போறோம். நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். வியாதியின் ஆரம்பத்தை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு வியாதியினுடைய விளைவுகளை பற்றி பார்க்க போறோம். ஏன்னா தேவன் பொறுத்து கொள்ளவே மாட்டார் பாருங்க. என்ன தன்னுடைய பிள்ளையை வந்து கஷ்டத்தை கொடுக்கறது, அதுல இருந்து அவங்க அதுலயே இருக்கணும், அதெல்லாம் தேவன் பொறுத்துக்க மாட்டார் பாருங்க. எந்த எந்த தகப்பன் பொறுத்து பாரு, அதை யோசிச்சு பாருங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வியாதிக்கும் தேவனுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு பார்த்தோம். அப்போ தேவன் தான் சுகத்தை கொடுக்கிறவர் பாருங்க. அவர் பொறுத்து கொள்ள மாட்டார். அதுல இருந்து நம்ம எப்படியாச்சும் வெளியே எடுத்துட்டு வரதுக்கு தான் பாருங்க அவரு செய்வாரே தவிர, அதுலயே நீ இருந்துக்கோ, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கோ, தேவன் ஒரு காலம் சொல்ல மாட்டார். நம்ம வேணா சொல்லுவோம் பாருங்க மனுஷங்க. ஆனா அவரு அப்படி சொல்ல மாட்டார் பாருங்க. இன்றைக்கு வியாதியுடைய விளைவுகளை பற்றி பார்க்க போறோம். 4 காரியங்கள் பாருங்க. வியாதியுடைய பல காரணங்கள் இருக்கு. வியாதியுடைய விளைவுகள்ல அதுக்கு குறிப்பாக நம்ம இன்றைக்கு 4 காரியங்களை பார்க்க போறோம். வியாதி ஒரு மனுஷன் வந்ததுன்னா என்னென்னலாம் நடக்கும் வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது. அதை சம்மரைஸா நம்ம பார்க்க போறோம். முதல்ல என்னன்னா பொருளாதாரம் தான் பாதிக்கப்படும் பாருங்க. வியாதி வந்த உடனே என்ன பாதிக்கப்படும்? பொருளாதாரம் பாதிக்கப்படும். மார்க் எழுதின சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இப்படியே சொல்லப்படுது. மார்க் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இப்படியே சொல்லப்படுது. படிக்கிறேன் பாருங்க. ஒரு ஸ்திரீ என்னவா அந்த ஸ்திரீ பாருங்க என்ன இப்படியே சொல்லப்படுது. மார்க் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவை எல்லாம் செலவழித்தும் என்னவா தனக்கு உண்டானவை எல்லாவற்றையும் செலவழித்தும் என்று சொல்லப்படுது. அப்ப பாருங்க வியாதியினுடைய விளைவு என்ன? பொருளாதாரத்தையே பாதிப்புள்ளாக்கும் பாருங்க. இன்றைக்கு பாருங்க எவ்வளவு பேர்ல எனக்கு தெரிஞ்சவர் பாருங்க ஒருத்தர் என்னுடைய கொடிக்கு அவர் பங்களாதேஷ்ல இருக்காரு. அவருடைய ஃப்ரெண்டு வந்து இங்க சென்னைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம். எவ்வளவு செலவு, ஏகப்பட்ட செலவு. கடைசியில என்ன ஆகுது? ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாம அது பண்ணியும் என்ன ஆயிட்டாருன்னா அந்த மனுஷன் வந்து இறந்துட்டாரு. பாருங்க எவ்வளவு செலவு. சொல்லுவாங்கல்ல, என் பணத்துல எவ்வளவுதான் செலவு பண்ணிடுறேன், ஆனா என்ன பண்ணுங்க நீங்க எப்படியாச்சும் காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பாத்திருக்கீங்களா? ஏன்னா வியாதியுடைய கொடூரம் என்ன? வியாதியுடைய விளைவு என்ன? பொருளாதாரமே பாதிக்கப்படும். அப்போ ஒரு காரியத்தை நல்லா புரியணும். இதெல்லாம் தேவன் பார்த்துட்டு அப்படியே இருந்துருவாரா? இல்லைங்க, நல்லா புரியணும். அப்போ ஒரு காரியத்தை நல்லா புரியுங்க. என்ன? தேவன் நமக்கு சுகத்தை கொடுக்க விரும்புறார். இன்றைக்கு எத்தனை பேர் விரும்புறீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள? ஆண்டவராகிய இயேசுவுடைய தழும்பு உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். முதல் காரியம் என்ன? வியாதியுடைய விளைவு என்ன? பொருளாதாரத்தையே பாதிப்புக்குள்ளா ஏற்படுத்தும். அதான் வியாதியுடைய விளைவு. 2வது என்ன? சமூகத்தால் புறக்கணிக்கப்படுதல். பாருங்க வேதாந்தத்துல குஷ்டரோகம் உள்ளவங்களெல்லாம் வந்து என்ன சமூகத்தால என்ன பண்ணுவாங்க? புறக்கணிக்கப்படுவாங்க. பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு வேதாந்தத்துல. ஏன் சமூகத்தால புறக்கணிக்கப்படுறாங்க? ஏன்னா அந்த வியாதி வந்துட்டாலே அவங்க ஒரு 2 நாள் 3 நாள் பார்ப்பாங்க பாருங்க. நல்லா பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக அந்த வியாதி அவங்களுக்குள்ள இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? கூட பிறந்தவங்களே என்ன அவங்கள விலக்கி வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஆயிடுது. உதாரணத்துக்கு பாருங்க கொரோனா. எத்தனை பேருக்கு தெரியும்ல? கொரோனா வரப்ப பாருங்க, நல்லா ஞாபகம் இருக்கு. சொந்த தகப்பு தாய தொடக்கூடாதபடி என்ன பண்ணிட்டாங்க? புறக்கணிக்கப்படுறாங்க. ஏன்னா எங்க வந்து அந்த வைரஸ் நமக்கு ஒட்டிக்கும். அந்த மாதிரிலாம்ல ஆச்சு. அப்போ பாருங்க வியாதியுடைய விளைவு ஒரு கொடூரம் பாருங்க. வியாதியே வந்து ஒரு கொடூரம். அது சாபம். பைபிள் படி சாபம். அதை நான் வெறுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இப்ப என்ன? ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. வியாதியுடைய விளைவுகள் என்ன? பொருளாதாரம் பாதிக்கப்படும். சமூகத்தால புறக்கணிக்கப்படுவார்கள். அது மட்டும் இல்லாம என்ன? எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கையே போயிடும் பாருங்க. என்ன? வியாதியுடைய விளைவு அப்படி எடுத்துட்டு போயிடும் நம்மள. பாத்திருக்கீங்களா? பாருங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு சும்மா ஒரு வயிறு வலி தான் அது. ஆனா எண்ணங்கள்ல பயம் வந்து என்னடா இது இப்படி வயிறு வலின்னு சொல்லி நான் இங்கேருந்து துபாயில இருந்து சென்னைக்கு போய் சென்னையில இருந்து பணத்தை செலவழிச்சு பயத்தினால பாருங்க. ஏன்னா அது ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளா சொல்றாரு டாக்டர். தம்பி நீ சுட தண்ணி குடிச்சிருந்தாலே நல்லா இருக்குது தம்பி அப்படின்றாரு. யோசிச்சு பாருங்க. அந்த வியாதியுடைய ஒரு பயம் பாருங்க. எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை பாருங்க. பாருங்க அது வந்து நான் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னா வயிறு வலின்னு சொல்லிட்டு நெட்ல போட்டு பாருங்க. பார்க்க கூடாது பாருங்க. ஏன்னா இல்லாத சொல்லுவாங்க. எதிர்காலத்தை பற்றின வார்த்தைகள் ஏடாகூடமா சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா? மத்தவங்க கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு லைட்டா காது வலிக்குதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, காது வலிக்குதா? ஐயோ அது எப்படி இருக்குமே இப்படி இருக்குமே, நீ வேணா இது பண்ண அது பண்ண எல்லாம் சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா?
எதுவுமே பண்ணாதீங்க. வலி இருக்கா? ஜெபம் பண்ணுங்க உட்காந்து. டைரக்ட்டா என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. டைரக்ட்டா கர்த்தர் பாருங்க ஏற்படுத்தி வச்சிருக்காரு. டாக்டர் கிட்ட போங்க. அவங்க ஏதாச்சும் மெடிசின் தருவாங்க வாங்கிட்டு இருங்க. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சுகத்த குடுப்பார் அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. அத விட்டு என்ன பண்ணக்கூடாது? இது பண்ணக்கூடாது. எத்தன பேருக்கு விளங்குது? அப்போ எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கையின்மை போயிடும் பாருங்க. ம். அப்போ வியாதின்றது அவ்வளோ பெரிய ஒரு விளைவுகள ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம வியாதியுடைய ஒரு அல்டிமேட் என்ன? சரீர பலனே போயிடும். நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது தெரியுங்களா? இந்த பலன் போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? பாருங்க, எனக்கு தெரிஞ்சவங்கலாம் வந்து அவங்களுக்கு ஒரு வியாதி, சரீர பலனே போயிடுச்சு பாருங்க. எழுந்து கூட முடியல பாருங்க அவங்களால. நல்லா ஆடி ஓடி இருப்பாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு? வியாதியின் விளைவுனால என்ன ஆகுது? சரீர பலனே போயிடுது பாருங்க. பாருங்க, இந்த சரீர பலன் போயிடுச்சுன்னா கர்த்தருக்காக எப்படிங்க வாழ முடியும்? கர்த்தர கை தட்ட கூட முடியாதுல்ல. உண்மதானங்க? எப்படி தேவனுக்கு கை தட்டுவோம்? எப்படி தேவனுக்கு கைகள உயர்த்தி ஆராதிப்போம்? எப்படி சுவிசேஷம் சொல்லுவோம் போயிட்டு? அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன நம்ம நல்லா வாழணும். வியாதி இல்லாம வாழணும். எத்தன பேர் நம்புறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். வியாதியே இல்லாத வாழ்க்கை தான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் குடுத்திருக்காரு. அது எப்படி பிரதர்? வியாதி இல்லாம வாழ முடியுமா? பைபிள் சொல்லுதுங்க. இயேசு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுது. மீண்டும் மீண்டும் வியாதி வராது. இது இன்னும் எக்ஸ்ட்ரீமா சொல்லப்போனா என்ன? வியாதியே இல்லாம வாழ்றது தான் தெய்வீக சுகம். எத்தன பேருக்கு விளங்குது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன சுகமே என்ற வார்த்தையை தேவன் தான் முதல்ல பயன்படுத்துறார். எத்தன பேருக்கு விளங்குது? அப்போ தேவன் ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. நம்ம அப்படியே வியாதியே விட்டுட்டு அது பொறுத்துக்கொள்ள மாட்டார். அவரால தாங்க முடியாது. நம்ம தாங்குவோமா? நம்ம குழந்தை அப்படியே பரவால்ல என் குழந்தைக்கு அப்படியே அந்த நோய் இருக்கட்டும். ஒத்துப்பீங்களா? இல்ல. அதுக்கான வேலைய பண்றீங்களா? எத்தன பேருக்கு விளங்குது? அதற்கான வேலையை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். அவருடைய தழும்புகள்ல காயங்கள் ஏற்பட்டது. அதுதான் நமக்கு சுகத்தை உண்டாக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு தேவனை நம்புங்க. இயேசுவை நம்புங்க. உங்க பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கா வியாதியினால? சமூகத்தால் நீங்க புறக்கணிக்கப்படுறீங்களா? எதிர்காலத்து மீது ஒரு நம்பிக்கையின்மை இருக்கா? என்ன பண்ண போறேன்? இந்த வியாதி இருக்குது. நாளைக்கு இருப்பனா? இருக்க மாட்டேனா? இல்ல நிச்சயமா நீங்க இருப்பீங்க. சொல்லுங்க நான் இருப்பேன். நான் சாகாமல் இருந்து என்ன சங்கீதம் 118ல சொல்லப்படுது. 118ல சொல்லப்படுது. நான் சாகாமல் இருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். எத்தன பேர் நம்புறீங்க? விவரி வாய திறந்து சொல்லணும். என்ன இல்ல, இல்ல நான் சாக போறதில்ல. எனக்கு நல்ல எதிர்காலத்த வச்சிருக்காரு. இந்த நோயெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இத கல்வாரி சிலுவையில் இயேசு ஏற்கனவே சுமந்து விட்டார். எனக்கு சரீர பலனை இயேசு கிறிஸ்து ஏற்கனவே குடுத்து விட்டார். எத்தன பேர் நம்புறீங்க? ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.